ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆக்டர் அண்ட் டைரக்டர் சுந்தர் சி அவர்கள் இப்போ ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் ரங்கராஜ் பாண்டே கிட்ட நம்ம தல அஜித் சார் அரசியலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த வீடியோ தான் சோஷியல் மீடியாவில் செம்ம ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஏகே ரசிகர்கள். இப்போ ரங்கராஜ் பாண்டே சுந்தர் சி அவர்களை ஒரு இன்டர்வியூ எடுத்திருக்காரு. அப்போ அவர்கிட்ட என்ன கேள்வி கேட்டார்னா, நீங்கள் இப்போ இருக்க காலகட்டத்தில் எந்த ஒரு நடிகரை அண்ட் ஏதாவது ஒரு பர்சனை அரசியலுக்கு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எந்த நடிகரை கூப்பிடுவீங்க அப்படின்னு கேட்டதுக்கு உடனே சுந்தர் சி அவர்கள், ஆல்ரெடி விஜய் அவர்கள் வந்துட்டாரு, பட் நான் இன்னொரு நடிகரை கூப்பிடணும்னா கண்டிப்பா நான் அஜித் சாரை தான் கூப்பிடுவேன். நான் முன்ன காலகட்டத்தில் அஜித் சார் கூட ஒர்க் பண்ணும்போது அவரை பத்தி எனக்கு நல்லா தெரியும். சமுதாயத்து மேல கோபமும் இருக்கும் அண்ட் அக்கறையும் நிறையவே இருக்கும். பட் பொதுவெளியில ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்தாலும் சமுதாயத்து மேல ரொம்ப அக்கறை உள்ள மனுஷன். உங்களுக்கே தெரியும், நீங்களே இப்ப அஜித் சார் கூட ரொம்ப க்ளோஸ்ல இருக்கீங்க அண்ட் அவர் கூட நடிச்சிருக்கீங்க. இப்போ வரைக்கும் அவர் அப்படிதான் உங்களுக்கு தெரியும். அண்ட் யார் வேணா அரசியலுக்கு வரலாம், பட் அவங்க சொல்றத மக்கள் கேட்கணும். அப்படி ஒரு பொசிஷன்ல இருக்கணும். அது அஜித் சார் கிட்ட இருக்கு. அஜித் சார் சொன்னார்னா கண்டிப்பா மக்கள் மத்தியில நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் அண்ட் மக்கள் அதன்படி ஃபாலோ பண்ணுவாங்க. அதனால நான் விருப்பப்படுறது அஜித் சார் அரசியலுக்கு வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சுந்தர் சி அவர்கள் சொல்லியிருந்தாரு. அண்ட் நம்ம எல்லாருக்குமே தெரியும், அஜித் சார் அவர்கள் கண்டிப்பா அரசியல் பக்கம் வரவே மாட்டாரு அப்படின்னு. எந்த ஒரு அரசியல் தலைவருக்கும் சப்போர்ட் பண்ண மாட்டாரு அண்ட் அவரும் அரசியலை விரும்ப மாட்டாரு. அவரோட வேலை, அவரோட பேஷன் கார் ரேசிங் அண்ட் சினிமா, இது ரெண்டுத்தை அவர் கரெக்டா பண்ணா போதும் அப்படின்னு ரொம்ப தெளிவான மனுஷனா இருப்பாரு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப சுந்தர் சி அவர்கள் அரசியல்ல அஜித் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை பத்தி உங்க ஒப்பீனியனை நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.